உத்திரமேரூர் அருகே விவசாய கிணற்றில் சடலமாக மீட்டெடுக்கப்பட்ட கூலி தொழிலாளி கொலை வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கரிவேப்பம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனி. கூலி தொழிலாளியான இவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வீட்டில் இருந்து வெளியே சென்றவர் வீடு திரும்பவில்லை. இதையடுத்து அவரது குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் அவரை தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு கரிவேப்பம்பூண்டி பகுதியில் உள்ள தனியார் விவசாய கிணற்றில் இறந்த நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக உத்திரமேரூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உத்திரமேரூர் காவல் ஆய்வாளர் சங்கர் சுப்பிரமணி தலைமையிலான போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்த விசாரணையில் கிணற்றில் இறந்து கிடந்தது காணாமல் போன கூலி தொழிலாளி பழனி என்பது தெரியவந்தது. தொடர்ந்து போலீசார் விசாரணையில் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு பழனிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அகத்தியன் என்பவரது குடும்பத்தினருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது என்றும், இச்சம்பவத்திற்கு பழிவாங்கும் நோக்கில் 2 நாட்களுக்கு முன்பு அகத்தியன் அவரது கூட்டாளியான சக்திவேலுடன் சேர்ந்து பழனியை மது அருந்த அழைத்து சென்று கொலை செய்து பழனியின் 2 சக்கர வாகனத்துடன் சேர்த்து உடலில் கருங்கல்லை கட்டி கிணற்றில் வீசியுள்ளார் என்றும் தெரியவந்தது. இதனையடுத்து பழனியை கொலை செய்த வழக்கில் கரிவேப்பம்பூண்டி அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த அகத்தியன் மற்றும் சக்திவேல் ஆகிய இருவரையும் உத்திரமேரூர் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்.